Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழகத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் தொடங்க உள்ளது. காலை 10 மணிக்கு கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் தலைமை செயலக வளாகத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்க இருக்காங்க, எந்தெந்த கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க, எந்தெந்த கட்சிகள் சார்பாக எந்தெந்த பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்காங்க? ராஜேஷ் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 50 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் நீதிமன்ற உத்தரவை அடுத்து நேற்று மேலும் சில கட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 50 கட்சிகள் சார்பில் பிரதிநிதிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் அந்த கட்சி சார்பில் 2 உறுப்பினர்களும், பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தால் அந்த கட்சி சார்பில் ஒரு பிரதிநிதியும் பங்கேற்க இருக்கிறார்கள். இதில் 3 கட்சிகள் மட்டும் புறக்கணிக்க போவதாக வெளிப்படையாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்களுடைய கட்சி, இந்த 3 கட்சியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்து விட்டார்கள். அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக, முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட சுமார் 50 கட்சிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். இன்றைய கூட்டம் எதற்காக என்று சொன்னால், விரைவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட இருக்கின்றது இந்தியா முழுவதும். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு நடைபெற உள்ளது. நமக்கு தெரியும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டால் தமிழகத்தில் 39 தொகுதிகள் 31 தொகுதிகளாக குறைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசம், பீகார் இது போன்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக எம்பிக்கள் சீட்டு கிடைக்கும். ஏற்கனவே அங்கு பாத்தீங்கன்னா ஒரு 80 சீட்டு இருக்கக்கூடிய நிலையில கூடுதலாக சீட்டு ஒரு 110 அந்த அளவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒருபுறம் வட மாநிலங்களுக்கு சீட்டுகள் அதிகரிக்கிறது, மறுபுறம் தமிழ்நாட்டிற்கு சீட்டுகள் குறைகிறது. இந்த ஏற்றத்தாழ்வு பாகுபாடு கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளுடைய எண்ணமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இந்த தொகுதிகளை குறைக்கப் போவதாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை, இது தவறான கருத்து என்பதையும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. ஆனால் தமிழக அரசு சார்பில் மீண்டும் மீண்டும் சொல்லப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதிகளை உயர்த்தப் போகிறீர்கள். அப்படியானால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிக சரியாக கடைபிடித்த தமிழ்நாடு தண்டிக்கப்படும் என்றால், கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக எடுத்து பார்க்கும்போது தமிழகத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி என்பது ஒரு சீராக இருக்கிறது. நாம் இருவர் நமக்கொருவர் என்ற அடிப்படையிலே தான் தமிழகத்தில் பெரும்பான்மையான குடும்பங்கள் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் மக்கள் தொகை பெரும்பான்மையாக அதிகரிக்கவில்லை. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம், அதே போல பீகார் உள்ளிட்ட பல வடமாநிலங்களை எடுத்து பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. மக்கள் தொகை கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு கூடுதலாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த மக்கள் தலைகள் எண்ணிக்கையில், மக்கள் கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகள் வரையறுக்கப்படுமானால் அவர்களுக்கு கூடுதலாக தொகுதிகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு அங்க ஒரு 30% கொடுத்துட்டு இங்க வெறும் 5%, 2% அது குறைவான எண்ணிக்கையில கிடைக்கும் என்று உதாரணமாக சில கணக்கீடுகளை சொல்கிறார்கள். அது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் தொகுதி மறுவரையறை செய்து தொகுதியினுடைய எண்ணிக்கையை உயர்த்தினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே சீராக அந்த எண்ணிக்கையை கொடுக்க வேண்டும். ஒரு மாநிலத்திற்கு அதிகமாகவும் ஒரு மாநிலத்துக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளுடைய எண்ண ஓட்டமாக இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் 10 மணிக்கு தொடங்கி சுமார் 2 மணி வரை 4 மணி நேரத்திற்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. முதலில் முதலமைச்சர் பேச இருக்கின்றார், அதாவது வரைவு தீர்மானத்தை அறிமுகம் செய்ய இருக்கின்றார். இந்த தொகுதி மறுவரையை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும், ஒருவேளை அப்படி செய்யப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு என்ன தீங்கு ஏற்படும் என்பதையெல்லாம் அவர் விளக்க இருக்கின்றார். அதன் பிறகு அதிமுக, அதனைத் தொடர்ந்து திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சிகள் புரோட்டோகால் அடிப்படையிலே அவர்கள் பேச இருக்கின்றார்கள். எனவே இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட இருக்கின்றது. நேரில் சென்று கொடுத்து வலியுறுத்த இருப்பதாகவும் சில அதிகாரிகள் மூலமாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே இன்றைய கூட்டம் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களும் உற்று கவனிக்கக்கூடிய மிக மிக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.